ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்சுவலா எல்லாருமே டிராயிங் இன்ட்ரெஸ்டா உட்காந்து டிரா பண்ணுவோம். சில டைம்ல பார்த்தோம்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு டைம் கிடைக்குது, ரொம்ப டைம் கிடைக்குது, நம்ம உட்காந்து ஏதாவது டிரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிரா பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சில பேர் வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டு வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்குது உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதாவது டிராயிங் டிரா பண்ணிட்டு இருப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸுங்க நம்மளுக்கு டைமிங் இருக்கு, ஈவினிங் டைம்ல உட்காந்து டிரா பண்ணலாம், இல்ல ஃப்ரீ டைம்ஸ் உட்காந்து டிரா பண்ணலாம், காலேஜ் டைம்ல போர் அடிக்குது உட்காந்து டிரா பண்ணிட்டு எல்லாம் டேபிள் கடையில் உட்காந்து கிரிக்கெட் இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்துருப்போம் இல்லையா? சின்ன குழந்தைங்கள எல்லாருமே டிராயிங் பண்ணுவோம். அந்த டிராயிங் பண்றதுக்கு முன்னாடி எந்த டிராயிங்க எந்த வியூல எந்த பிளேஸ்ல டிரா பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எந்த டிராயிங்க நம்ம எங்க எப்படி டிரா பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வியூஸ். வியூஸ்ல பார்த்தோம்னா ரெண்டு வகையா இருக்கு. ரெண்டு வகையில ஒன்னு போர்ட்ரைட் வியூ சொல்லுவாங்க, இன்னொன்னு லேண்ட்ஸ்கேப் வியூ சொல்லுவாங்க. போர்ட்ரைட் வியூக்கும் லேண்ட்ஸ்கேப் வியூக்கும் என்ன வித்தியாசம், அதுல நம்ம எப்படி டிராயிங் பண்ணணும் அப்படிங்கறத முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தோம்னா போர்ட்ரைட் வியூ. போர்ட்ரைட் வியூ சொல்லுவாங்க, இன்னொன்னு பார்த்தோம்னா லேண்ட்ஸ்கேப் வியூ சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரெண்டு வியூ இருக்கு. இந்த ரெண்டு வியூல ஃபர்ஸ்ட் ஒன்னு போர்ட்ரைட் பாத்துறோம். போர்ட்ரைட்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வெர்டிகலா இருந்தா அதுக்கு பேரு போர்ட்ரைட் வியூ சொல்லுவாங்க. இதுக்கு பேரு போர்ட்ரைட் வியூ சொல்லுவாங்க. சோ இந்த போர்ட்ரைட் வியூல எதை டிரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹியூமன் செஸ்ட் வரைக்கும் டிரா பண்ணணும். அதாவது ஒரு ஹியூமன் செஸ்ட் வரைக்கும் டிரா பண்றதுக்கு பேரு தான் போர்ட்ரைட் சொல்லுவாங்க. சரியா? இதுக்கான சாம்பிள் பார்த்தோம்னா நம்ம ஐடி கார்டுல இருக்கிற அந்த போட்டோஸ் தான் சாம்பிள். அதாவது நம்ம சின்ன ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறோம் இல்லையா, அந்த போட்டோ தான் ஒரு சாம்பிள். அதுதான் வந்து போர்ட்ரைட் சொல்லுவாங்க. லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது ஹரிசாண்டலா இருக்கும், நான் அது அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்ரைட் வியூல, இந்த போர்ட்ரைட் வியூல எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹியூமன் டிரா பண்றோம், இல்ல ஒரு கிளாஸ் டிரா பண்றோம், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் டிரா பண்றோம். அதை டிரா பண்ணும்போது சிங்கிளா தான் டிரா பண்ணணும். அதை ரொம்ப பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் டிரா. சோ இந்த மாதிரி ஒரு போர்ட்ரைட், அதாவது செஸ்ட் வரைக்கும் டிரா பண்றது ஒரு போர்ட்ரைட் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இந்த போர்ட்ரைட் இந்த அளவுக்கு, அதாவது பார்த்தோம்னா இந்த சைடுல கொஞ்சம் கேப் இருக்கா, இந்த கேப் கரெக்டா ஈவனா இருக்கணும். அதே போல இந்த சைடுல இருக்கிற இந்த கேப் ஈவனா இருக்கணும், மேல இருக்கிற கேப் கொஞ்சம் ஈவனா இருக்கணும். இதெல்லாம் கரெக்டா சென்டரா ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு டிராயிங்கை டிரா பண்ணணும். இதுக்கு பேர் தான் போர்ட்ரைட் வியூ சொல்லுவாங்க, இது பேர் தான் போர்ட்ரைட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ போர்ட்ரைட்டை இப்படிதான் டிரா பண்ணணும். நம்ம இதுக்கு பதிலா வந்து ஒரு ஃபிளாஷ் டிரா பண்றோம்னு பாத்தீங்களா, அதே வியூ வெர்டிகலா. சோ இதுல வந்துட்டு ஒரு ஃபிளாஷ் ஒன்னு, இந்த அளவுக்கு சும்மா ரஃபா தான் டிரா பண்றேன். இந்த மாதிரி நான் ஃபிளாஷ் டிரா பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த சைடுல இருக்க கேப், இந்த சைடுல இருக்க கேப், இந்த சைடுல இருக்க கேப் மேக்ஸிமம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஈவனா இருக்க மாதிரி பாத்துக்கணும். இதுதான் கரெக்டான கம்போஸும் கூட. சரிங்களா? சோ இந்த மாதிரி பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா சில பேர் என்ன பண்றது, இந்த போர்ட்ரைட் வியூலயே இது போர்ட்ரைட் வியூ, நம்ம இங்க மட்டும் அங்க டிரா பண்ணோம். இங்க ஒரு சின்ன ஒரு பேர்ட்ஸ் டிரா பண்றது வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு உட்காந்துருப்போம். சில பேர் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி டிரா பண்ணிட்டு இருப்போம். இல்லாச்சும் ஒரு பூ அப்படின்ற மாதிரி கிளாஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இப்படி டிரா பண்ணுவோம் இல்லையா? சோ இதெல்லாம் தப்பு. எப்பவுமே இந்த மாதிரி கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு பேப்பர்ல எடுத்த உடனே சைடுல டிரா பண்ணாதீங்க, சென்டரா பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சென்டரா டிரா பண்றதுக்கு பேர் தான் போர்ட்ரைட் வியூ சொல்றாங்க. சரிங்களா? சோ இதுதான் போர்ட்ரைட் வியூ. இத மாதிரி தான் நாம யூஸ் பண்ணணும் எப்பவுமே சிங்கிள் டிராயிங் டிரா பண்ணும்போது. லேண்ட்ஸ்கேப் வியூனா என்னன்னு பாத்துறோம். லேண்ட்ஸ்கேப் வியூ அப்படிங்கும்போது சரி, ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ்
இந்த மாதிரி ஹரிசாண்டலா வச்சு பேர் தான் லேண்ட்ஸ்கேப் வியூன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு லேண்ட்ஸ்கேப் வியூ. சோ இதுல வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, லேண்ட்ஸ்கேப்னா நேச்சுரல்ல தான் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் அப்படின்வாங்க. நேச்சுரல்ல வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் அதாவது இயற்கை காட்சி. நம்ம ஒரு ஹவுஸ், ட்ரீ இதெல்லாம் டிரா பண்ணும்போது இந்த மாதிரி வியூ வச்சு டிரா பண்ணணும். வெர்டிகலை வச்சு டிரா பண்ணக்கூடாது. அப்படி டிரா பண்ணா தப்பா வரும். அதாவது ஸ்பேஸ் பத்தாது நமக்கு, அந்த பிளேசஸ் வந்துட்டு சுத்தமா பத்தாது. இந்த மாதிரி வச்சு டிரா பண்ணும்போது நமக்கு பிளேசஸ் கிடைக்கும். சரி, சாம்பிள் சும்மா ஒரு ரஃபா ஒரு டிராயிங் டிரா பண்ணி காட்டுறேன். இங்க ஒரு ஹவுஸ் ஒன்று டிரா பண்றேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல லேண்ட் ஒன்று டிரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு வே ஒன்று டிரா பண்றோம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்னும் நிறைய ஆட் பண்றதுக்கு ஸ்பேசஸ் கிடைக்கும். அதாவது இங்க ஒரு மவுண்டைன் ஒன்று டிரா பண்றேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ட்ரீ ஒன்று டிரா பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க ஒரு ஸ்டோன் டிரா பண்ணலாம். இங்க ஒரு ட்ரீ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இந்த பக்கத்துல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிராசஸ், புஷஸ், ஓகே, இந்த ஃபிளார்ஸ், பாட் எல்லாமே இங்க வந்துட்டு நம்ம ஈஸியா டிரா பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம லேண்ட்ஸ்கேப் வியூ தான் யூஸ் பண்ணணும். இதை வந்து போர்ட்ரேட் வியூல பண்ண முடியாது. போர்ட்ரேட் வியூல நம்ம பண்ணும்போது பார்த்தோம்னா வெர்டிகலா பண்றோம். ஓகே, இந்த வெர்டிகல் பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம ஹவுஸ் டிரா பண்றோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபோக்கஸ் அவுட் ஆயிடும். மொத்தமும் இங்க ஒரு பண்றோம், மேல வந்து மவுண்டைன் பண்றோம், இங்க ஒரு இது பண்றோம், அதாவது புஷஸ் டிரா பண்றோம், இங்க வே டிரா பண்றோம், இங்க ட்ரீ டிரா பண்றோம் வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டலா நம்மளுக்கு இங்க ஃபுல்லாவே கவர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தோம்னா வெறும் எம்டியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வெறும் எம்டியா இருந்துச்சுன்னா இந்த இடம் நம்மளுக்கு வேஸ்ட் தான். ஸோ இந்த இடத்த நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் யூஸ் பண்ணும்போது அது இப்படிதான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ லேண்ட்ஸ்கேப் வியூல எப்பவுமே பார்த்தோம்னா நிறைய டிராயிங்ஸ் டிரா பண்ண முடியும். லேண்ட்ஸ்கேப்ல டிரா பண்ணுங்க. சரிங்களா? ஒரு போர்ட்ரேட், அதாவது ஒரு ஹியூமனை, ஒரே ஒரு ஹியூமனை டிரா பண்ணும்போது சரி, இல்ல வேற ஒரு ஃபிளார்ஸ், ஒரு பேர்ட்ஸ், ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், சரிங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் சின்னதா ஒரு சிங்கிளா டிரா பண்ணும்போது போர்ட்ரேட் வியூ யூஸ் பண்ணுங்க. சென்டரா கம்போஸ் பண்ணுங்க. லேண்ட்ஸ்கேப் வியூனா நீங்க 2 ஃபிளார்ஸ் டிரா பண்ணலாம், 2 பேர்ட்ஸ் டிரா பண்ணலாம், இல்ல நிறைய பாட்டில்ஸ், நிறைய பாத்திரம், இல்ல நிறைய ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு டிரா பண்ணும்போது லேண்ட்ஸ்கேப் வியூ வச்சு யூஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோமா?